வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரைம் அண்ட் தேர் பனிஷ்மெண்ட் பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இதில் என்னன்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மோசடி, திருட்டு, கொள்ளை இதெல்லாம் பண்ற கிரிமினல்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்றதான் பார்க்க போறோம். மோசடி, திருட்டு, கொள்ளை அடிக்கிறவங்க இவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து எப்படி விக்டிம்க்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்த்து தானங்க நம்ம சொல்ல முடியுங்க எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றது. எக்ஸாம்பிள் இப்போ மோசடியை திட்டின்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை மோசடி பண்ணியிருப்பாங்க, லேண்டு, கோல்டு, நிறைய மோசடி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விக்டிம் எப்படி இம்பாக்ட் ஆகிருக்காரு. ஸோ இவன் வந்து கேஸ் நடத்தி போயிட்டு இருப்பாரு, அது வந்து சால்வ் ஆகிட்டு இருக்கும். ஆனாலும் காசு மறுபடியும் திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு இருப்பாங்க. இதை என்ன பண்ணலான்னா, அவங்க விக்டிம் வந்து கொடுத்துருக்க கேஸ் படி அந்த மோசடி பண்ணவர் வந்து இவங்களுக்கு காசு கொடுத்துருக்கணும், காசு திருப்பி கொடுக்கணும், அண்ட் அவரை நம்ம ஜெயிலையும் போடணுங்க. அதுக்கு அவருக்கு கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போடணும். இனிமேல் அந்த மாதிரி மோசடி பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாத அளவுக்கு கேஸ் போடணும். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம்ங்க. என்னதுன்னா, இதில் வந்து விக்டிம் வந்து எப்படி இம்பாக்ட் ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொள்ளையோ ஏதோ நடந்துச்சுன்னா அவங்க வந்து சில பேர் உயிரே விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கொள்ளடிச்சவங்களோ, மோசடி பண்ணவங்களோ, திருட்டு பண்ணவங்களோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக மரண தண்டனை தாங்க அனுபவிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க பண்ண தப்புனால அங்கே ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ அந்த உயிர் இனிமேல் போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த கொள்ளை மோசடியில் ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் நம்ம எடுக்கணும். இந்த கொள்ளடிச்ச பணத்தை இல்லை மோசடி பண்ண இடத்தையோ, நகையோ, பணத்தையோ அந்த விக்டிமோட வீட்டுக்கு கொடுத்துட்டு இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இது எங்களோட ரெக்வஸ்ட். நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு பைக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த பைக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஃபேன்சி நம்பர் கேட்டிருந்தேன். அந்த ஃபேன்சி நம்பருக்கு 3500 rupees கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஷோரூமில் நான் பே பண்ணேன். அதுக்கான பில்லோ இன்வாய்ஸோ நான் கேட்டதுக்கு அதுக்கு பில்லு வராது, அதுக்கு இன்வாய்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எங்கே போகுதுன்றதும் தெரியல. இது கவர்மெண்ட்டுக்கு தான் போதா, ஆர்டிஓவுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது புரோக்கர் மூலிமா போகும்ன்றாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து கண்டிப்பாக மோசடி மாதிரி தான் இருக்குது, திருட்டாகவும் இருக்குது. இது எங்ககிட்ட வந்து கொள்ளடிக்கிற மாதிரியும் இருக்குது. இது எப்படி போய் சேரும்ன்றது தெரியல, இது யாருக்கு போய் சேரும்ன்றதும் எனக்கு தெரியல. நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஆர்டிஓக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் ஃபேன்சி நம்பர்ஸ், அதாவது இருக்கிற அவைலபிளான எல்லா நம்பர்ஸும் டிஸ்பிளே பண்ணுங்கள். நாங்களே போய் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு TN11 இல்லை வந்து A சீரீஸில் வந்து 1 to 100 அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 கவர்மெண்ட், 100 கவர்மெண்ட்னா அது கவர்மெண்ட் போட்டு பிளாக் பண்ணுங்க. 2 and 3 ஆல்ரெடி புக் ஆகினா புக்டுன்னு போட்டு பிளாக் பண்ணிடுங்க. மீதி எல்லாமே அவைலபிள் இருந்துச்சுன்னா கிரீன் கலரில் அவைலபிள் கொடுங்க. அதை நான் கிளிக் பண்ணி பேமெண்ட்லேருந்து இன்வாய்ஸ் வாங்கி இன்வாய்ஸ் எடுத்து ஷோரூமில் கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர்டிஓலேருந்து வாங்கி கொடுக்கணும். இப்படி தான் ப்ராசஸ் இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். நான் சொன்ன ஒரு சிம்பிளான வழி தாங்க. எப்படி நம்ம சினிமா டிக்கெட் வந்து புக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஓ ஃபேன்சி நம்பர். அதாவது உங்கள் வண்டிக்கு என்ன வெஹிக்கலாக இருக்கலாம், ஒன்று காரு, பைக்கு, ஆட்டோ, லாரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபேன்சி நம்பர் அதில் இருக்கணும். அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பே பண்ண மாட்டோம்னு சொல்ல, பே பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு போய் அது இன்வாய்ஸோ பில்லோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.